ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் மார்க்கெட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கும். ஆக்சுவலா மார்க்கெட் வந்து என்னதான் டிசைட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா, மண்டே ஒரு சென்டிமென்ட் இருக்கு. வெட்னஸ்டே வேற சென்டிமென்ட் இருக்கு. அண்ட் ஃப்ரைடே மறுபடியும் கம்ப்ளீட்டா வேற சென்டிமென்ட் இருக்கு. ஸோ ஒரே வீக்ல மார்க்கெட் வந்து 3 தடவ மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் இந்த வீக் மார்க்கெட்ல 2 பெரிய ஸ்டோரீஸ் வந்து டாமினேட் பண்ணுச்சு. ஒண்ணு வந்து அகைன் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் க்ரூட் ஆயில இம்பாக்ட் பண்ணுது. ஜியோ பாலிடிக்ஸ் வந்து எப்பவுமே ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. இன்னும் ஒரு சைட்ல வந்து ஏஐ, ஸோ மைக்ரோசாஃப்ட் எர்னிங்ஸ் வந்துச்சு. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து லேட் வீக்ல வந்து ரீபவுண்ட் ஆச்சு. ஆனா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த 2 குளோபல் ஸ்டோரீஸும் இந்தியன் மார்க்கெட்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இன்டைரக்ட்டாவோ, டைரக்ட்டாவோ இம்பாக்ட்டும் பண்ணுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஹெட்லைன்ஸ பார்க்க போறதில்ல. அந்த ஹெட்லைன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வேரியபிள்ஸ கனெக்ட் பண்ண போறோம். லெட்ஸ் டாக் மனி. இந்த வீக் மார்க்கெட்ல பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆயில் பிரைஸஸ் ஏன் இவ்ளோ வயலன்ட்டா மூவ் ஆகுது? இந்த சார்ட் பாருங்களேன். இந்த சார்ட் வந்து இந்த வீக்கோட சார்ட் இல்ல. ஆயில் பிரைஸஸோட லாஸ்ட் 5 மந்தோட ஜர்னி ரைட்? மார்ச்ல வார் பீக்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் $120க்கு போச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட் ஆச்சு. அப்புறமா திருப்பி $115 போச்சு. ஜூலை பிகினிங்ல வந்து $70க்கு வந்து கிராஷ் ஆச்சு. அங்க கொஞ்ச நாள் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு, அப்புறம் திருப்பி வார் எஸ்கலேஷன் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அகைன் அபவ் $100. அதுக்கப்புறம் திருப்பி இந்த வீக் வந்து $80 வரைக்கும் போயிட்டு, திருப்பி இப்போ $90க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரைட்? ஸோ கொஸ்டின் என்னன்னா, மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும் ஏன் இவ்ளோ கன்ஃப்யூஷன்ல இருக்கு அப்படின்றது தான். ஏன்னா, பிகாஸ் மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன வந்து பிரைஸ் பண்ணல. ஃபியூச்சர் பாசிபிலிட்டிய தான் வந்து பிரைஸ் பண்ணுது. மார்க்கெட் யோசிக்கிறது என்னன்னா, வார் வந்து இன்னும் வைடன் ஆகுமா? ஆயில் சப்ளை வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகுமா? டிஸ்ரப்ஷன் இன்னும் பெரிய லெவல்ல வருமா? மேபி மார்க்கெட் வந்து ஆக்சுவல் ஷார்ட்டேஜ வந்து இன்னும் வந்து ஃபீல் பண்ணல. அப்படி இருந்திருந்தா ஆயில் பிரைஸஸ் இன்னும் எங்கேயோ போயிருக்கும். ரைட்? ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இம்மீடியட்லி என்ன பண்ணுதுன்னா, ஷார்ட் டெர்ம்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் வந்து ஆட் பண்ணுது ஆயில் பிரைஸஸ் மேல. அதுதான் மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் பிரீமியம்னு சொல்றோம். இதான் நம்ம போன வீடியோலயும் பார்த்தோம். இந்த ஒரு லைன் வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட்ஸ் டோன்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்ளம், பட் மார்க்கெட்ஸ் பிரைஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அ ப்ராப்ளம் ரைட்? ஸோ அதை பொறுத்து தான் ரிஸ்க் பிரீமியம் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ஆட் பண்ணும். மார்க்கெட்டு இப்போ 2 பிளேஸஸ வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுது. ஒண்ணு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இத பத்தி நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து யெமன் கிட்ட இருக்கிற பாப் எல் மண்டப். இது வந்து கண்டிப்பா ஜியோகிராஃபி லெசன் கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட் லெசன் தான். வேர்ல்டு ஆயில் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த 2மே வந்து இம்பார்ட்டன்ட் சோக் பாயிண்ட்ஸு. ஒண்ணு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து 20% ஆஃப் அந்த சீபோர்ன் ஆயில் சப்ளை வந்து பாஸ் ஆகுது. அண்ட் இந்த பாப் எல் மண்டப் வழியா 10% ஆஃப் அந்த சீபோர்ன் ஆயில் 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 சப்ளை வந்து பாஸ் ஆகுது ரைட்? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ யோசிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ரூட்ஸ்ல வந்து இன்னும் டிஸ்ரப்ஷன்ஸ் அதிகமாகுமா? அது வரும் அப்படின்னா ரிஸ்க் பிரீமியம் கண்டிப்பா அதிகமாகும். $100 மேல ஆயில் பிரைஸஸ் வந்து போறதுக்கான சான்சஸ் நெறைய அதிகம். பட் வரல அப்படின்னா அந்த பிரீமியம்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஆயில் பிரைஸஸ் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் மண்டே ஆயில் கிராஷ் ஆகுது. வெட்னஸ்டே திருப்பி 6% மேல ராலி ஆகுது. ஃப்ரைடே மறுபடியும் கூல் டவுன் ஆகுது ரைட்? ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து கிளியரான ஆன்சர் வந்து இன்னும் கிடைக்கல ஆயில் பிரைஸஸ் பொறுத்தவரைக்கும். பட் இங்க தான் இந்த வீக்கோட ஒரு மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் பார்ட் இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கோட ஸ்டோரி வந்து க்ரூட் ஆயில் பத்தி மட்டும் இல்ல. நம்ம ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம். நார்மலா நம்ம என்ன யோசிப்போம்? அதாவது க்ரூட் ஆயில் பிரைஸஸ் இன்கிரீஸ் ஆனா, அம் ரிஃபைனரி கம்பெனிஸ் ஸோ க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸா விக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து பிரஷர் வரும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா இப்போ ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஆனா பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் ஃபியூயல் இந்த மாரி ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸோட பிரைஸஸ் வந்து அத விட வேகமா இன்கிரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் மார்க்கெட்ல வந்து க்ரூட் ஆயிலோட அவைலபிலிட்டி பத்தி மட்டும் இப்போ வரி இல்ல. ஃபினிஷ்டு ஃபியூயல் அவைலபிலிட்டி பத்தியும் வரி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அ அதாவது ஷிப்பிங் ரூட்ஸோட டிஸ்ரப்ஷனு அண்ட் லாங்கர் ரூட்ஸு ஆர் வாயேஜ் டைம்ஸு, ஹையர் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு அண்ட் ரிஃபைனரி அவுட்டேஜஸ் வந்து சில ரீஜன்ஸ்ல இருக்கு. அண்ட் ஜெட் ஃபியூயல் அண்ட் டீசலுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும், ரிஃபைன் ப்ராடக்ட்ஸோட செல்லிங் பிரைஸஸ் வந்து இன்னும் வேகமா இன்க்ரீஸ் ஆனா, அது வந்து ரிஃபைனரி கம்பெனிஸ் ஏர்ன் பண்ற மார்ஜின வந்து வைடன் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் ரைட்? ஸோ மார்க்கெட்ல இந்த மார்ஜினுக்கு பேர் தான் கிராக் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்? ஸோ ஒரே மார்க்கெட் இவென்ட் டிஃபரெண்ட் செக்டர்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் இம்பாக்ட்ட குடுக்கும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் ரிஃபைனர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட்ட குடுக்கும். ஏர்லைன்ஸ், பெயிண்ட்ஸ், டயர்ஸ், கெமிக்கல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாரி கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுக்கும் ரைட்? சரி, நம்மளுக்கு இப்போ வந்து குளோபல் ஸ்டோரி கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஆனா,
இந்த குளோபல் அன்சர்டனிட்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். ஏன்னா வந்து குளோபல் ஐ மீன் சீனில் இவ்வளோ அன்சர்டனிட்டி இருந்தும் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து 600 பாயிண்ட்ஸ் மேலே வந்து கெயின். ஏப்ரலுக்கு அப்புறம் பிக்கெஸ்ட் வீக்லி கெயின் நிஃப்டிக்கு இது தான். அண்ட் சென்செக்ஸ் வந்து மறுபடியும் 78,000 ஸ்கேல் பண்ணி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது, ரைட்? ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, அப்படி என்ன மாறி இருக்கு? ஏன் இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பார்க்குறது 3 முக்கியமான டெயில்விண்ட்ஸ், ரைட்? ஃபஸ்ட்டு, இந்த வீக் ஸ்டார்டிங்கில் வந்து க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சு. அது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்னல் சென்டிமெண்ட் பூஸ்டரை கொடுத்துச்சு. அதாவது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இமீடியட்டாக வந்து நடக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ரிலீஃப். அண்ட் ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஃபியர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு, ரைட்? அதுதான் நம்ம பார்த்தோம் ஏர்லி திஸ் வீக். அது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் சப்போர்ட் கொடுத்துச்சு. அண்ட் ரெண்டாவது டெயில்விண்ட் பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த லேஓரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ போன வாரம் வந்து ரஃப்லி 7,000 crore வந்து செல் பண்ணாங்க எஃப்ஐஸ். ஆனால் இந்த வாரம் மறுபடியும் வந்து பையர்ஸாக ரிட்டர்ன் ஆனாங்க. வெட்னஸ்டே ஸ்ட்ராங் பையிங் இருந்துச்சு, தேர்ஸ்டே அகெயின் பையிங், அண்ட் ஃப்ரைடேவும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ரைட்? இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சென்டிமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் மூணாவது வந்து டொமஸ்டிக் ஏர்னிங்ஸ். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அது வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத்து, ஏயுஎம் க்ரோத்து, ஓவரால் ஃபைனான்ஷியல் செக்டருக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சென்டிமெண்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீக் ரேலி வந்துடுச்சு. இப்போ லெவல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இம்மீடியட்டாக நான் பார்க்குற சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து 24,000 to 24,100 ஜோனு, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,500 to 24,600. இது வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். இது வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ஷன் இல்லை, பட் மார்க்கெட் மேப்டு வேணால் இதை வந்து சொல்லலாம், ரைட்? அண்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் மார்க்கெட்டில். அதாவது யூஎஸில் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்டை வந்து கொடுத்துச்சு. போன வாரம் நல்லா விழுந்துச்சு, கொஞ்சம் வந்து ரீபவுண்ட் வந்துச்சு, ரைட்? ஆனால் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அதே ஸ்ட்ரென்த்தை காமிக்கல. நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்தோம் இது ரெண்டும் எப்படி ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு. வீக் ஸ்டார்டிங்கில் இந்தியன் ஐடி வந்து மேலே போச்சு, ஏன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸோட வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆச்சு யூஎஸில். பட் ஈவென்ச்சுவலி வந்து கொஞ்சம் வீக்னஸ் வந்து வந்துருச்சு, அதை நம்ம பார்த்தோம், ரைட்? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீக்கோட செகண்ட் குளோபல் ஸ்டோரியாக அடுத்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த வீக்கோட செகண்ட் குளோபல் ஸ்டோரி வந்து ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதுதான் நம்ம போன செக்ஷன்லேயும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தோம், ரைட்? ஸோ கொஸ்டின் என்னென்னா, இன் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஏஐ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ரீபவுண்ட் ஆச்சு ஆஃப்டர் அ பிக் கிராஷ், ரைட்? ஸோ ஏஐ ட்ரேடில் வந்து கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா, இல்லைனா இது வந்து டெம்பரரி ரிலீஃப் ரேலி தானா அப்படின்றது வந்து அதான் வந்து இப்போ வந்து முக்கியமான கொஸ்டினாக இருக்குது, ரைட்? ஆனால் ஆன்சர் வந்து இன்னும் வந்து கிளியர் கட்டாக இல்லை, ரைட்? ஸோ நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு கரெக்ஷனை வந்து பார்த்துச்சு. நாஸ்டாக்கும் வந்து கரெக்ஷன் டெரிட்டரிக்கு போச்சு. இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு, கம்பெனிஸ் வந்து ஏஐஸ்க்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏர்னிங்ஸாக எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. மேபி அதுக்கு வந்து இந்த வீக்கு மைக்ரோசாஃப்டோட நம்பர்ஸ் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களோட க்ளவுட் அஜோர், அதாவது மைக்ரோசாஃப்ட் அஜோர் வந்து க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணாங்க. ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு மார்க்கெட் வந்து இதை வந்து கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ரைட்? பட் ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஒரு சிங்கிள் கம்பெனி, என்டையர் ஏஐ இண்டஸ்ட்ரியோட ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ரைட்? அமேசானோட நம்பர்ஸும் வந்து சேர்ந்து வரும். கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, அவங்களும் வந்து க்ளவுட் டிமாண்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்பிளில் வந்து குவார்ட்டர்லி நம்பர்ஸ் வந்துச்சு, பீட் பண்ணாங்க. ஆனால் அவுட்லுக் வந்து வீக்காக இருந்ததுனால அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பார்த்துச்சு, ரைட்? இந்த வீக் வந்து மார்க்கெட்டு நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, மேபி ஏஐ ஸ்டோரி இன்னும் முடியலை, ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல. எல்லா ஏஐ ஸ்டாக்ஸும் எல்லா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸும் மேலே போகுமா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, கம்பெனிக்கு கம்பெனி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. எந்த கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்பெண்டிங் வந்து உண்மையிலேயே ரெவென்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த கம்பெனிஸ்குள்ளே வந்து கேஷ் ஃப்ளோஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்தியாவுக்கு வந்து இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, லாஸ்ட் 2 வருஷமாக குளோபல் கேபிட்டலோட பிக்கெஸ்ட் மேக்னெட் வந்து ஏஐ தான், ரைட்? செமிகண்டக்டர் கம்பெனிஸு, மெகா கேப் யூஎஸ் டெக்னாலஜி கம்பெனிஸு, அங்கெல்லாம் தான் வந்து மணி வந்து ஃப்ளோ ஆச்சு. அதனால தான் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, எஸ்பெஷலி இந்தியா, ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஏஐயோட டைரக்ட் எக்ஸ்போஜர் வந்து கிடையாது, ரைட்? ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி பேக் சீட்டு தான் வந்து எடுத்துச்சு. ஆனால் இப்போ கொஸ்டின் என்னென்னா,
இந்த ஏஐ லீடர்ஷிப் வந்து கன்டினியூ ஆகுமா? இல்லன்னா கிராஜுவலா மணி வந்து அதர் செக்டர்ஸ் இல்லன்னா அதர் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா பக்கம் வந்து ரொட்டேட் ஆகுமா? அப்படின்றது தான். இதுக்கான ஆன்சர் வந்து இன்னும் வந்து கிளியர் கட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற குவெஸ்ஷன் இதுதான். ரைட்? நம்ம வந்து இப்ப இந்த கொரியன் மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 3 நாளா வந்து ஆல்மோஸ்ட் 17% கரெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த வீக் ஒரே நாள்ல ஆல்மோஸ்ட் 18% ராலி. ரைட்? ஹிஸ்டரியில பிக்கெஸ்ட் சிங்கிள் டே கெயின் வந்து காஸ்பிக்கு இதுதான். சாம்சங் ஒரு 27% மேல போகுது. எஸ்கே ஹைனிக்ஸ் வந்து 30% அப்பர் சர்க்யூட் அடிக்குது. பட் இது ஜென்யூனா இல்ல லாங் டெர்ம் பையிங்கா? இல்லன்னா இப்போதைக்கான ஷார்ட் டெர்ம் கவரிங்கா? அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ வாலட்டிலிட்டி வந்து டெஃபினெட்லி இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த மார்க்கெட்ஸ் ரைட்? ஆனா பாட்டம் லைன் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் நம்பர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு சரி. ஆனா ஏஐ ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டா ரீசெட் ஆகியிருக்கா அப்படின்னா, அது வந்து இன்னும் இன்னும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்? ஸோ ஒன் ஏர்னிங் சீசன் ஒன் கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் ஆர் 1 வீக்ஸ் ராலி வந்து லாங் டெர்ம் ட்ரெண்ட டிசைட் பண்ண கண்டிப்பா பத்தாது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே. நம்ம ஏஐ ட்ரேட பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கோல்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த வீக் வந்து மார்க்கெட்ல நடந்த ஒரு அன்யூசுவலான விஷயத்த பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். யூசுவலா யுஎஸ்ல பாண்ட் யீல்ட்ஸ் இன்கிரீஸ் ஆனா, டாலரும் வந்து அதோட சேர்த்து வந்து ஸ்ட்ராங்காவும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஆனா இந்த வீக் வந்து அது நடக்கல. யுஎஸ்ல பாண்ட் டீல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா டாலர் இண்டெக்ஸ் வந்து 3 கன்செக்யூட்டிவ் செஷன்ஸா வந்து ஃபால் ஆச்சு. ரைட்? அப்போ மார்க்கெட் வந்து என்ன நம்மளுக்கு சிக்னல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ கன்சர்ன் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப அதிகமான டெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. $40 ட்ரில்லியன் வொர்த் ஆஃப் டெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த டெட்ட ஹோல்ட் பண்றாங்க. ரைட்? அப்ப அத ஹோல்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் வேணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் லாங் டெர்ம் பாண்ட் டீல்ஸ் வந்து யுஎஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம 10 இயர் பாண்ட் டீல்ஸ் மேல போறத பார்த்தோம். அண்ட் 30 இயர் பாண்ட் டீல்ஸ் வந்து 2007க்கு அப்புறமா ரெக்கார்ட் லெவல்ஸ்க்கு போறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரைட்? ஸோ இந்த வீக் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புற இன்னும் ஒரு முக்கியமான டெர்ம் பார்த்தோம்னா, ஃபிஸ்கல் ரிஸ்க் பிரீமியம். ரைட்? இத சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, கவர்ன்மெண்ட் டெட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அவங்க கடன் இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் கேட்பாங்க. அதனால தான் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யீல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலி யீல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா, டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஆனா இந்த வீக் மார்க்கெட் வந்து இந்த யீல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத ஒரு ஸ்ட்ரெங்த்தா பார்க்கல. அத வந்து ஒரு கன்சர்னா, ஒரு ப்ராப்ளமா தான் பார்க்குது. ஏன்னா யுஎஸ் ஃபெட்டோட ஒரு காஷியஸான ஒரு அவுட்லுக் அண்ட் ஜப்பான் வந்து அவங்க யென்னோட ஃபால சேவ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்டர்வென்ஷன் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் யுஎஸ்ல வந்து அவங்களோட ஃபிஸ்கல் பிரச்சனை, அவங்களோட கடன் பிரச்சனை. இந்த 3ம் சேர்ந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான பிரஷர குடுத்திருக்கு. கோல்டுக்கு 2 ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து வொர்க் பண்ணியிருக்கு இந்த வாரம். ஒரு சைடு வீக் டாலர் வந்து கோல்டுக்கு சப்போர்ட் குடுத்துச்சு. இன்னொரு சைடு வந்து ஹையர் பாண்ட் யீல்ட்ஸ் வந்து கோல்டுக்கு வந்து பிரஷர் குடுக்குது. ஸோ ரிசல்ட் என்னன்னா, கோல்டு வந்து இந்த வாரமும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் மார்க்கெட்ல 2 டிஃபரெண்ட் ரிஸ்க் பிரீமியம்ஸ் வொர்க் பண்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து மிடில் ஈஸ்ட்ல இந்த ஜியோபாலிட்டிக்கல் ரிஸ்க் பிரீமியம். இன்னொன்னு வந்து யுஎஸ் பாண்ட் மார்க்கெட்ல ஃபிஸ்கல் ரிஸ்க் பிரீமியம். இது 2ம் சேர்ந்து தான் க்ரூட் ஆயில், டாலர், கோல்டு மூவ்மெண்ட்க்கு வந்து முக்கியமான டிரைவர்ஸா இருந்திருக்கு இந்த மார்க்கெட் அண்ட் எக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கும். ரைட்? சரி. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் பர்சனலா வாட்ச் பண்ண போற 3 சார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து பிரெண்ட் க்ரூட். இந்த வாரமும் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் டாமினன்ட் வேரியபிள் வந்து க்ரூட் ஆயில் தான். அண்ட் வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து $90 மேல சஸ்டெயின் ஆகுதா, திருப்பி $100 அதுக்கு மேல போகுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லன்னா ஜியோபாலிட்டிக்கல் ரிஸ்க் பிரீமியம் வந்து இன்னும் கொஞ்சம் அன்வைண்ட் ஆகுதா, க்ரூட் ஆயில் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல். 2வது வந்து யுஎஸ்ல வந்து அவங்களோட 10 இயர் பாண்டோட ட்ரெஷரி யீல்டு. இந்த வீக் வந்து யீல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ரீசன் வந்து கண்டிப்பா குரோத் இல்ல, ஃபிஸ்கல் கன்சர்ன்ஸ் தான். ஸோ கொஸ்டின் என்னன்னா, யீல்ட்ஸ் வந்து கூல் டவுன் ஆகுதா? இல்லன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் அதிக காம்பன்சேஷன் டிமாண்ட் பண்ண போறாங்களா? அப்படின்றத பார்க்கணும். அது வந்து கோல்டுக்கும், எக்விட்டீஸ்க்கும், டாலருக்கும் இம்பார்ட்டன்ட்டான சிக்னலா அமையும். 3வது சார்ட் ஆர் நம்பர்ஸ் வந்து எஃப்ஐஐ ஃப்ளோஸ். இந்த வீக்கும் வந்து பையர்ஸ் திருப்பி வராங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனா, 1 வீக், 2 வீக் பையிங்க பார்த்து ட்ரெண்ட் மாறிச்சுன்னு சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறமாவும் பையிங் வந்து கன்டின்யூ ஆகுதா, சென்டிமெண்ட் மாறுதா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணணும். ரைட்? அண்ட் இந்த சார்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டா யுஎஸ்ல வந்து ஜாப்ஸ் டேட்டா அண்ட் யுஎஸ்ல வந்து பிஎம்ஐ நம்பர்ஸ், இங்க இந்தியால ஆர்பிஐ கமெண்ட்ரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்ட வந்து கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனா, நான் கண்டிப்பா பார்க்க போற சார்ட்ஸ் வந்து இந்த 3 சார்ட்ஸ் தான் இந்த வாரம். ஸோ நான் இந்த வாரம் ஓவரால் மார்க்கெட்ஸ பத்தி எடுத்துக்கிற பிக்கெஸ்ட் டேக்அவே என்னன்னா, மார்க்கெட்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்றது இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ணும். ஹெட்லைன்ஸ் டெய்லி மாறும், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறும். ஆனா மார்க்கெட்ட மூவ் பண்ற கோர் வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி.
ஸோ எவ்ரி சண்டே அந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். If this recap was useful, share it with someone who wants to understand the markets, not just follow the news or headlines. Next Sunday, மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, happy trading and investing. Thank you.